Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. பைபிள் சவாலின் 232வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் ஏசாயா 19 முதல் 21 வரை வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு ஜாதி, ராஜ்யம் மற்றும் சூழ்நிலையின் மீதும் இறையாண்மையுடன் ஆட்சி செய்கிறார் என்பதை இன்றைய வாசிப்பு நமக்கு நினைவூட்டுகிறது. தங்களுடைய சொந்த ஞானத்தையும் வல்லமையையும் சார்ந்திருக்கும் ஜாதிகளை தேவன் தாழ்த்தக்கூடியவராக இருப்பதையும், அதே நேரத்தில் தமது திட்டத்தின்படி சுகத்தையும் மறுசீரமைப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டுவர வல்லவராக இருப்பதையும் நாம் காண்கிறோம். மனிதனுடைய திட்டங்களும் உலகத்தின் பாதுகாப்பும் நிலையற்றவை. ஆனால் தேவனுடைய அதிகாரமும் வாக்குத்தத்தங்களும் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை இந்த பகுதிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தில் தொடர்ந்து செல்லும் நாம், மனித வல்லமையையோ உலக ஞானத்தையோ நம்பாமல் எல்லாவற்றின் மீதும் ஆட்சி செய்கிற ஆண்டவர் மீதே நமது நம்பிக்கையை வைப்போம். இன்றைய வாசிப்பு நமது விசுவாசத்தை வலுப்படுத்தி, தேவனை சார்ந்திருப்பதை ஆழப்படுத்தி, எதிர்காலம் நிச்சயமற்றதாக தோன்றினாலும் அவருக்கு உண்மையுடன் நிலைத்திருக்க நம்மை வழிநடத்தட்டும். Welcome to day 232 of the Bible Challenge. Today's reading from Isaiah chapter 19 to 21 reminds us that the Lord is sovereign over every nation, every kingdom, and every circumstance. We see how God can humble nations that depend on their own wisdom and strength, while also revealing His power to bring healing, restoration, and blessing according to His purposes. These passages teach us that human plans and earthly security are uncertain, but God's authority and promises remain forever. As we continue our journey through His Word, let us place our trust not in human strength or worldly wisdom, but in the Lord who rules over all things. May today's reading strengthen our faith, deepen our dependence on God, and help us remain faithful even when the future is uncertain. ஏசாயா அதிகாரம் 19. Isaiah chapter 19. வசனம் 1. எகிப்தின் பாரம். இதோ, கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும். எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். Verse 1. The burden of Egypt. Behold, the Lord rideth upon a swift cloud, and shall come into Egypt, and the idols of Egypt shall be moved at his presence, and the heart of Egypt shall melt in the midst of it. வசனம் 2. சகோதரனோடே சகோதரனும், சிநேகிதனோடே சிநேகிதனும், பட்டணத்தோடே பட்டணமும், ராஜ்யத்தோடே ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படியாய் எகிப்தியரை எகிப்தியரோடே போர் கலக்க பண்ணுவேன். Verse 2. And I will set the Egyptians against the Egyptians, and they shall fight every one against his brother, and every one against his neighbor, city against city, and kingdom against kingdom. வசனம் 3. அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும், அவர்கள் ஆலோசனையை முழுகி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறிச்சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள். Verse 3. And the spirit of Egypt shall fail in the midst thereof, and I will destroy the counsel thereof, and they shall seek to the idols, and to the charmers, and to them that have familiar spirits, and to the wizards. வசனம் 4. நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்புவிப்பேன், கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். Verse 4. And the Egyptians will I give over into the hand of a cruel lord, and a fierce king shall rule over them, saith the Lord of hosts. வசனம் 5. அப்பொழுது கடலின் தண்ணீர்கள் குறைந்து நதியும் வற்றி வறண்டு போம். Verse 5. And the waters shall fail from the sea,
and the river shall be wasted and dried up. வசனம் 6. ஆறுகளை திருப்பி விடுவார்கள். அரணிப்பான அகழிகள் வெறுமையாகி வறண்டு போகும். கொருக்கையும் நாணலும் வாடும். Verse 6. And they shall turn the rivers far away, and the brooks of defense shall be emptied and dried up. The reeds and flags shall wither. வசனம் 7. நதியோரத்திலும் நதிமுகத்திலும் இருக்கிற மடலுள்ள செடிகளும் நதியருகே விதைக்கப்பட்ட யாவும் உலர்ந்து போகும். அது பறக்கடிக்கப்பட்டு இல்லாதே போகும். Verse 7. The paper reeds by the brooks, by the mouth of the brooks, and everything sown by the brooks, shall wither, be driven away, and be no more. வசனம் 8. மீன்பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள். நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள். தண்ணீர்களின் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள். Verse 8. The fishers also shall mourn, and all they that cast angle into the brooks shall lament, and they that spread nets upon the waters shall languish. வசனம் 9. மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள். Verse 9. Moreover they that work in fine flax, and they that weave networks, shall be confounded. வசனம் 10. மீன் வளர்க்கிற குளங்களை கூலிக்கு அணை கட்டுகிற அனைவருடைய அணைக்கட்டுகளும் உடைந்து போகும். Verse 10. And they shall be broken in the purposes thereof, all that make sluices, and ponds for fish. வசனம் 11. சோவான் பட்டணத்தின் பிரபுக்களானவர்கள் மூடர்கள். பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரரின் ஆலோசனை மதியீனமாயிற்று. நான் ஞானிகளின் புத்திரன், நான் பூர்வ ராஜாக்களின் குமாரன் என்று பார்வோனுடனே எப்படி சொல்லுகிறீர்கள்? Verse 11. Surely the princes of Zong are fools. The counsel of the wise counselors of Pharaoh is become brutish. How say ye unto Pharaoh, I am the son of the wise, the son of ancient kings? வசனம் 12. அவர்கள் எங்கே? உன் ஞானிகள் எங்கே? சேனைகளின் கர்த்தர் எகிப்தை குறித்து பண்ணின யோசனையை அவர்கள் உனக்கு தெரிவிக்கட்டும், அல்லது தாங்களே அறிந்து கொள்ளட்டும். Verse 12. Where are they? Where are thy wise men? And let them tell thee now, and let them know what the Lord of hosts hath purposed upon Egypt. வசனம் 13. சோவான் பிரபுக்கள் மூடரானார்கள். நோப்பின் பிரபுக்கள் மோசம் போனார்கள். எகிப்தையும் அதின் கோத்திரத்தலைவரையும் வழிதப்ப பண்ணுகிறார்கள். Verse 13. The princes of Zom are become fools. The princes of Noph are deceived. They have also seduced Egypt, even they that are the stay of the tribes thereof. வசனம் 14. கர்த்தர் அதின் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். ஆனது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதின் எல்லா சேக்கையிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். Verse 14. The Lord hath mingled a perverse spirit in the midst thereof, and they have caused Egypt to err in every work thereof, as a drunken man staggereth in his vomit. வசனம் 15. எகிப்தில் தலையாகிலும் வாலாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றுமிராது. Verse 15. Neither shall there be any work for Egypt, which the head or tail, branch or rush may do. வசனம் 16. அக்காலத்திலே எகிப்தியர் பெண்டுகளைப் போலிருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கையசைவினாலே அஞ்சி நடுங்குவார்கள். Verse 16. In that day shall Egypt be like unto women, and it shall be afraid and fear because of the shaking of the hand of the Lord of hosts, which he shaketh over it. வசனம் 17. சேனைகளின் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக நிர்ணயித்து கொண்ட ஆலோசனையின் நிமித்தம் யூதாவின் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாயிருக்கும். தனக்குள் அதை நினைக்கிறவன் எவனும் திடுக்கிடுவான். Verse 17. And the land of Judah shall be a terror unto Egypt,
Everyone that maketh mention thereof shall be afraid in himself, because of the counsel of the Lord of hosts, which he hath determined against it. வசனம் 18. அக்காலத்திலே எகிப்து தேசத்தில் இருக்கும் 5 பட்டணங்கள் கானான் பாஷையை பேசி சேனைகளின் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடும். அவைகளில் ஒன்று நிர்மூலமான பட்டணம் என்னப்படும். Verse 18. In that day shall 5 cities in the land of Egypt speak the language of Canaan, and swear to the Lord of hosts. One shall be called the city of destruction. வசனம் 19. அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதின் எல்லையருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். Verse 19. In that day shall there be an altar to the Lord in the midst of the land of Egypt, and a pillar at the border thereof to the Lord. வசனம் 20. அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பெலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். Verse 20. And it shall be for a sign and for a witness unto the Lord of hosts in the land of Egypt. For they shall cry unto the Lord because of the oppressors, and he shall send them a Saviour, and a great one, and he shall deliver them. வசனம் 21. அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். Verse 21. And the Lord shall be known to Egypt, and the Egyptians shall know the Lord in that day, and shall do sacrifice and oblation. Yea, they shall vow a vow unto the Lord, and perform it. வசனம் 22. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனந்திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். Verse 22. And the Lord shall smite Egypt, he shall smite and heal it, and they shall return even to the Lord, and he shall be entreated of them, and shall heal them. வசனம் 23. அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும்பாதை உண்டாயிருக்கும். அசீரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசீரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசீரியரோடும் கூட ஆராதனை செய்வார்கள். Verse 23. In that day shall there be a highway out of Egypt to Assyria, and the Assyrian shall come into Egypt, and the Egyptian into Assyria, and the Egyptians shall serve with the Assyrians. வசனம் 24. அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாயிருக்கும். Verse 24. In that day shall Israel be the third with Egypt and with Assyria, even a blessing in the midst of the land. வசனம் 25. அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். Verse 25. Whom the Lord of hosts shall bless, saying, Blessed be Egypt my people, and Assyria the work of my hands, and Israel mine inheritance. ஏசாயா அதிகாரம் 20. Isaiah chapter 20. வசனம் 1. தர்தான் அசீரியா ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே. Verse 1. In the year that Tartan came unto Ashdod, when Sargon the king of Assyria sent him, and fought against Ashdod, and took it. வசனம் 2. கர்த்தர் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி என்றார். அவன் அப்படியே செய்து
வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான். Verse 2. At the same time spake the Lord by Isaiah the son of Amoz, saying, Go and loose the sackcloth from off thy loins, and put off thy shoe from thy foot. And he did so, walking naked and barefoot. வசனம் 3. அப்பொழுது கர்த்தர், எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்கிறது போல. Verse 3. And the Lord said, Like as my servant Isaiah hath walked naked and barefoot 3 years. For a sign and wonder upon Egypt and upon Ethiopia. வசனம் 4. அசீரியா ராஜா தான் சிறைப்பிடிக்கப் போகிற எகிப்தியரும் தான் குடிவிலக்கப் போகிற எத்தியோப்பியருமாகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் எகிப்தியருக்கு வெட்கமுண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான். Verse 4. So shall the king of Assyria lead away the Egyptians prisoners, and the Ethiopians captives, young and old, naked and barefoot, even with their buttocks uncovered, to the shame of Egypt. வசனம் 5. அப்பொழுது இந்த கடற்கரை குடிகள் தாங்கள் நம்பியிருந்த எத்தியோப்பியாவை குறித்தும் தாங்கள் பெருமை பாராட்டின எகிப்தை குறித்தும் கலங்கி வெட்கி. Verse 5. And they shall be afraid and ashamed of Ethiopia their expectation, and of Egypt their glory. வசனம் 6. இதோ அசீரிய ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படிக்கு நாங்கள் நம்பி சகாயத்துக்கென்று ஓடி வந்து அண்டினவன் இப்படியானானே, நாங்கள் எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று அக்காலத்திலே சொல்லுவார்கள் என்றார். Verse 6. And the inhabitant of this isle shall say in that day, Behold, such is our expectation, whither we flee for help to be delivered from the king of Assyria. And how shall we escape? ஏசாயா அதிகாரம் 21. Isaiah chapter 21. வசனம் 1. கடல் வனாந்தரத்தின் பாரம், சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல, பயங்கரமான தேசமாகிய வனாந்தரத்திலிருந்து அது வருகிறது. Verse 1. The burden of the desert of the sea, as whirlwinds in the south pass through, so it cometh from the desert, from a terrible land. வசனம் 2. கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. துரோகி துரோகம் பண்ணி பாழாக்குகிறவன் பாழாக்கிக் கொண்டே இருக்கிறான். ஏலாமே எழும்பு, மேதியாவே முற்றுகை போடு, அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒழிய பண்ணினேன். Verse 2. A grievous vision is declared unto me. The treacherous dealer dealeth treacherously, and the spoiler spoileth. Go up, O Elam, besiege, O Media, all the sighing thereof have I made to cease. வசனம் 3. ஆகையால் என் இடுப்பு மகாவேதனையால் நிறைந்திருக்கிறது, பிள்ளை பெறுகிறவளின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது. கேட்டதினால் உளைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன். Verse 3. Therefore are my loins filled with pain, pangs have taken hold upon me, as the pangs of a woman that travaileth. I was bowed down at the hearing of it, I was dismayed at the seeing of it. வசனம் 4. என் இருதயம் திகைத்தது, திகில் என்னை திடுக்கிட பண்ணிற்று, எனக்கு இன்பந்தந்த இரவு பயங்கரமாயிற்று. Verse 4. My heart panted, fearfulness affrighted me, the night of my pleasure hath he turned into fear unto me. வசனம் 5. பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களே எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். Verse 5. Prepare the table, watch in the watchtower, eat, drink, arise, ye princes, and anoint the shield. வசனம் 6. ஆண்டவர் என்னை நோக்கி, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். Verse 6. For thus hath the Lord said unto me, Go, set a watchman,
Let him declare what he seeth. வசனம் 7. அவன் ஒரு இரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரனையும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருகிறவர்களையும் கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்துக் கொண்டே இருந்து. Verse 7. And he saw a chariot with a couple of horsemen, a chariot of asses, and a chariot of camels, and he hearkened diligently with much heed. வசனம் 8. ஆண்டவரே, நான் பகல் முழுதும் என் காவலிலே நின்று இரா முழுதும் நான் என் காவலிடத்திலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தைப் போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். Verse 8. And he cried, A lion, my Lord, I stand continually upon the watchtower in the daytime, and I am set in my ward whole nights. வசனம் 9. இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட இரதத்தின் மேல் ஏறியிருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அதின் விக்கிரக தேவர்களையெல்லாம் தரையோடே மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான். Verse 9. And, behold, here cometh a chariot of men, with a couple of horsemen, and he answered and said, Babylon is fallen, and all the graven images of her gods he hath broken unto the ground. வசனம் 10. என் போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன். Verse 10. O my threshing, and the corn of my flow, that which I have heard of the Lord of hosts, the God of Israel, have I declared unto you. வசனம் 11. தூமாவின் பாரம் சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க. Verse 11. The burden of Duma, he calleth to me out of Seir. Watchman, what of the night? Watchman, what of the night? வசனம் 12. அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, இராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். Verse 12. The watchman said, The morning cometh, and also the night. If ye will inquire ye, return, come. வசனம் 13. அரபியாவின் பாரம் திதானியராகிய பயணக் கூட்டங்களே, நீங்கள் அரபியாவின் காடுகளில் இராத்தங்குவீர்கள். Verse 13. The burden upon Arabia, in the forest in Arabia shall ye lodge, O ye travelling companies of Dedanim. வசனம் 14. தேமாதேசத்தின் குடிகளே, நீங்கள் தாகமாயிருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் தப்பி ஓடுகிறவர்களுக்கு அப்பம் கொடுக்க எதிர்கொண்டு போங்கள். Verse 14. The inhabitants of the land of Timor brought water to him that was thirsty. They prevented with their bread him that fled. வசனம் 15. அவர்கள் பட்டயங்களுக்கும் உருவின கட்கத்துக்கும் நாணேற்றின வில்லுக்கும் யுத்தத்தின் கொடுமைக்கும் தப்பி ஓடுகிறார்கள். Verse 15. For they fled from the swords, from the drawn sword, and from the bent bow, and from the grievousness of war. வசனம் 16. ஆண்டவர் என்னை நோக்கி, ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கொத்த ஒரே வருஷத்திலே கேதாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போகும். Verse 16. For thus hath the Lord said unto me, Within a year, according to the years of an hireling, and all the glory of Kedar shall fail. வசனம் 17. கேதார் புத்திரராகிய பராக்கிரம வில்வீரரின் தொகையில் மீதியானவர்கள் கொஞ்ச பேராயிருப்பார்கள் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதை உரைத்தார். Verse 17. And the residue of the number of archers, the mighty men of the children of Kedar, shall be diminished, for the Lord God of Israel hath spoken it. பைபிள் சவாலின் 232வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று ஏசாயா 19 முதல் 21 வரை வாசித்ததன் மூலம் ஆண்டவர் ஒவ்வொரு ஜாதியின் மீதும் கட்டுப்பாட்டுடன் ஆட்சி செய்கிறார் என்பதையும்
எந்த உலக வல்லமையும் அவருடைய அதிகாரத்திற்கு வெளியே செயல்பட முடியாது என்பதையும் நினைவு கூர்ந்தோம். மனிதனுடைய ஞானமும் வல்லமையும் தோல்வியடையக்கூடும் என்பதையும், ஆனால் தேவன் தமது பரிபூரண திட்டத்தின்படி தாழ்த்தவும் மறுசீரமைக்கவும் வழிநடத்தவும் வல்லவர் என்பதையும் கண்டோம். சூழ்நிலைகள் நிச்சயமற்றதாக இருக்கும்போது நமது நம்பிக்கை உறுதியாக ஆண்டவரிலேயே இருக்க வேண்டும் என்பதையும் இந்த வாசிப்பு நமக்கு நினைவூட்டுகிறது. தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தில் தினமும் தொடர்ந்து உண்மையுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைய வாசிப்பு தேவனை இன்னும் ஆழமாக நம்பவும், முழுமையாக அவரை சார்ந்திருக்கவும், வாழ்க்கையின் ஒவ்வொரு காலத்திலும் அவருக்கு உண்மையுடன் நிலைத்திருக்கவும் நமக்கு உதவட்டும். நம்முடைய சர்வவல்லமையுள்ள தேவன் எப்போதும் எல்லாவற்றையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம். நாளை 233வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Day 232 of our Bible challenge is now complete. Today, through Isaiah chapter 19 to 21, we were reminded that the Lord is in control over every nation and that no earthly power can stand outside His authority. We saw how human wisdom and strength can fail, but God is able to humble, restore, and guide according to His perfect purposes. These passages also remind us that when circumstances are uncertain, our confidence must remain firmly in the Lord. Thank you for faithfully continuing this journey through God's Word each day. May today's reading help us trust God more deeply, depend on Him completely, and remain faithful in every season of life. Let us continue forward with hope, knowing that our sovereign God is always in control. See you tomorrow for day 233. God bless you. Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God.